அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். கோவிலுக்கு போகும்போது தங்க நகையெல்லாம் நிறைய அணிஞ்சிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அது ஏன் தெரியுமா? இந்த பதிவை முழுசாக கேட்டிங்கன்னா அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாம். கோவில்கள் அமைஞ்சிருக்கிற இடம், அந்த அமைப்பு, உள்கட்டமைப்பு, கதவுகள், கொடிமரம், மூலஸ்தானம், கோபுர கலசங்கள், உள்பிரகார பாதை அப்படின்னு ஒவ்வொன்றுமே அறிவியல், மருத்துவம், விஞ்ஞானம், இந்த எல்லா விஷயங்களையும் தொடர்பு படுத்தி இருக்கும். பொதுவாக ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்கள், மலை ஸ்தலங்கள், ஆழ்ந்த இடங்கள் தான் கோவில் கட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். இங்கே தான் காந்த அலைகள், நேர்மறையான எண்ண அலைகள் அதிகமாக பரவி இருக்கும். வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக பிரம்மாண்டமான கோவில்கள் தான் பயன்பட்டன. மிக மிக அதிகமான காந்த அலைகள் பரவி இருக்கிற இடத்துல செப்பு தகடுகளை பதிச்சு அதன் மீது சிலையை அமைச்சு மூலஸ்தானத்தை உருவாக்குவாங்க. அதுக்கப்புறம்தான் கோவில் கட்டப்படும். அந்த செப்பு தகடுகளோட தன்மை என்னன்னா, பல நல்ல அலைகளை கிரகிச்சு அதை பல மடங்கா அந்த சிலை மூலம் வெளியே கொண்டு வரும். எல்லா கோவில்கள்லையும் மூலஸ்தானம் 3 பக்கங்கள்லையும் மூடி இருக்கும். வாசல் மட்டும் திறந்திருக்கிற அளவிற்கு கதவுகள் அமைக்கப்படும். அந்த நேர்மறை அலைகள் ஒருமிச்சு கிடைக்க இது வழிவகுக்கிறதா இருக்கு. அதே போல் மூலஸ்தானத்தில் அணையா விளக்கு ஒன்று எப்போதுமே இருக்கும். அதை சுற்றி கண்ணாடியும் இருக்கும். அந்த எனர்ஜியை பரவச் செய்கிற ஒரு நுட்பமான செயல்தான் கண்ணாடி வச்சிருக்கிறதோட நோக்கம். நம்மளோட வேண்டுதல் படி மாங்கல்யம், சாவி, பேனா, புது நகைகள் இதையெல்லாம் கருவறையில் வச்சு எடுக்கும்போது இந்த உலோகங்கள் அங்குள்ள எனர்ஜியை அப்படியே பற்றி கொள்ளும். அதனால தான் கோவிலுக்கு தங்கத்தினாலான நகைகளை அதிகமாக அணிஞ்சிட்டு போகிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சுற்றுப்பிரகார பாதை முழுதும் கருங்கல் பதித்து தான் பண்டைய கோவில்கள்லாம் கட்டப்பட்டிருக்கும். வெறும் கால்களோட கருங்கல் மீது பதிய பதிய நடக்கும்போது நம் கீழ் பாதத்தில் உள்ள வர்ம புள்ளிகளுக்கு அழுத்தம் கிடைக்குது. நம்மளோட அனைத்து உடல் உறுப்புகளுக்கும் நிவாரணம் தரக்கூடிய எல்லா புள்ளிகளுமே நம்மளோட பாதத்தில் தான் இருக்குது. அதனால் கோயில் பிரகாரத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுற்றி வர்றது நம்ம உடம்புக்கும் நல்லது, புண்ணியமும் சேரும். அதே போல் எதுக்காக தங்க நகை அணிஞ்சிட்டு கோயிலுக்கு போகணுங்கிறதுக்கான விளக்கமும் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது போன்ற பயனுள்ள ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.